மலர், நீ இல்லன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்டி, புரிஞ்சுக்கோ. உங்க கூட இருந்தா நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சி நான் செத்துருவேன், பரவாயில்லையா? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுல இருக்கிற அந்த பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எனக்கே நல்லா தெரியும். அந்த பொண்ணையும் உங்களால மறக்க முடியல, அதுவும் எனக்கு தெரியும். இப்போ நீங்க உங்க கௌரவத்துக்காகவும் ஊர் என்ன சொல்லுமேங்கிறதுக்காகவும் தான் பயப்படுறீங்க. ஓஹோ. ஆமா, நானே உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. உங்க அக்கா கூட உங்களுக்கு இனிமேல் சண்டையும் வராது, மைனி என்ன திட்டவும் மாட்டாங்க. இதே விஷயம் வேற எந்த பொண்ணுக்காவது நடந்தா நீ சும்மா இருப்பியாடி? உடனே சண்டைக்கு போயிருவேல. நான்லாம் இப்ப யாரு கூடயும் சண்டை போடுற மனநிலைமையில இல்ல. எனக்கு தேவை உங்க நிம்மதி, உங்க சந்தோஷம். மலர், அது உன்கிட்ட தாண்டா இருக்கு. இப்படியே நீங்க சொன்னதை நம்பி நம்பி தான் உங்க கூட இத்தனை நாள் நான் இருந்திருக்கேன். சரி, இத்தனை நாள் இருந்துட்டேல, அப்படி இனிமேலும் இருந்துரு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். மலர், என் கூட நீ எவ்வளவு சண்டை வேணாலும் போடு, என்னை எப்படி வேணாலும் திட்டு, அதை நம்ம வீட்டுல வச்சு பண்ணுடா. கிளம்பு, வா போலாம். நம்ம வீட்டுக்கு வந்தா நீங்க என்னை எப்படி எல்லாம் சமாதானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். இல்ல, உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். மலர், நான் இவ்வளவு பொறுமையெல்லாம் யாருக்கிட்டையும் பேசுனதே இல்லடா. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத ஒரு வேலை பண்ணிட்டு இருக்க. இதனால பாதிக்கப்பட போறது நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம 2 குடும்பமும் தான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ஒரு 2 நாள் இங்க இருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கும் மேல இங்கேயே இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்டா. எல்லாருக்கும் மேல உன் குழந்தை முதல்ல உன்னை இங்க இருக்க விட மாட்டான். நீ இல்லாம அவன் அங்க இருந்துக்கிட மாட்டான்டா. ஐஸ்வர்யா அவங்க அம்மா பேசின பேச்சுக்கு அவனுக்கு இப்பவே சந்தேகம் வந்திருக்கும். உங்ககிட்ட ஒன்னும் கேட்க மாட்டான், என்கிட்டயும் கேட்க மாட்டான். நேரா அக்கா கிட்ட தான் போய் சண்டை போடுவான். அரவிந்தன் ஒரு பக்கம், அவனும் சும்மா இருக்க மாட்டான். எல்லாத்தையும் பார்க்கணும்டா. கிளம்பி வாங்க. சரி, நான் வர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? முதல்ல இதை குடிங்க. காலையில இருந்து ஒண்ணுமே குடிக்கலன்னா. நீ வர்றேன்னு சொல்லு. நீங்க முதல்ல குடிங்க, அப்புறம் பேசுவோம். குடிங்க. சரி, நீ முதல்ல குடி. நீயும் காலையில இருந்து ஒண்ணுமே குடிக்காம ஒரு ஷோவே முடிச்சிட்டு வந்திருக்க. குடி. எனக்கு பசிக்கல, நீங்க குடிங்க. ஆமாடி, பசிக்காது. அவ்வளவு பேச்சு பேசிட்டு வந்திருக்காங்க FM ஸ்டேஷன்ல. குடி முதல்ல. சரி, நீங்களும் குடிங்க. குடிங்க. நீ குடி முதல்ல, அப்பதான் நான் குடிப்பேன். என் பேச்ச எதுலயுமே கேட்க மாட்டீங்கல்ல நீங்க? கேட்க மாட்டேன். நீ குடி முதல்ல. நான் குடிச்சா குடிப்பீங்களா? நீ குடிச்சு முடி, கண்டிப்பா நானும் குடிப்பேன். அழாம குடிடா. ஏற்கனவே கோல்டு காஃபி. கூலிங் இருக்காடா? இருக்கு. அழாம குடிச்சாதான் என்ன? அழுகையா வருது. சரி, அப்படின்னா அழுத்து முடிச்சிரு. ஆனா முதல்ல குடி, குடிச்சிட்டு அழு. நேத்து எதுக்கு ரூமுக்குள்ள போய் கதவை போட்டுக்கிட்டீங்களா? உங்களை தான் கேக்குறேன். இப்ப நீ சொன்னேல, அதத்தான் எங்க அக்காவும் சொன்னான். என்னது? இப்ப சொன்னேல ஒண்ணு, பைத்தியக்காரத்தனமா. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதுன்னு? அப்சல்யூட்லி. அதே தான் அவளும் சொன்னான். அதான் அவளை அடிச்சிடக்கூடாதுன்னு கதவை பூட்டிக்கிட்டேன். இப்ப நீயும் அதே தான் பேசிட்டு இருக்க. உனக்கு என்னைக்கு அடி விழ போகுதுன்னு தான் தெரியல. அடிப்பீங்களாக்கும்? தேவைப்பட்ட அதையும் செய்வேன். சொல்ற பேச்சு கேட்காத பிள்ளைய அப்புறம் எப்படி வழிக்கு கொண்டு வர்றது? அப்படின்னு நீங்களும் தான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களை நான் அடிக்கவா? ஆமா, அது ஒண்ணு தாண்டி குறைச்சல், இன்னும் அதையும் பண்ணிடு. அடிச்சிருவேன். அடின்னு தான் சொல்றேன், அடிச்சிரு. அதை மட்டும் ஏன் இன்னும் பண்ணாம இருக்க? அதையும் பண்ணிடு. இது குடிச்சிட்டு தெம்பா அடி, குடி. வரமாட்டேங்குது காஃபி. காலியா போச்சு போலடா. என்னோடது குடிக்கிறியா? இல்ல, நீங்க குடிங்க. இந்தாங்க. நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தேன்னா கூலிங்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ல. இப்படியே பேசி பேசி தான் என்னை மயக்கி வச்சிருக்கீங்க. உங்க சொல் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி. போதும் என்ன? இதுக்கு மேல எல்லாம் இப்படி பேசினா நம்ப மாட்டேன். ஒழுங்கா குடிங்க. குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்க கூடாது. குடிச்சதுக்கு அப்புறமா அப்படிதான் இருக்கணும். முதல்ல பேச்ச குறைங்க. என்ன? குடிங்க. ஒழுங்கா இருந்திருந்த நேரம் நான் வீட்லயே காபி போட்டு கொடுத்துருந்துருப்பேன். சூடா குடிச்சிருந்திருக்கலாம் அழகா. இப்ப இதை குடிச்சிட்டு சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? இந்த குடிச்சு முடிக்கிறதுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். குடிங்க. என்ன? வரமாட்டேங்குதுடி. அதுக்குள்ள குடிச்சு முடிச்சாச்சு. அப்ப அவள பசி என்ன? இந்த உறிஞ்சு உறிஞ்சுனா அப்புறம் காலியா போகாம என்ன செய்யும்? ஏன்டி குடிச்சாலும் திட்டுற, குடிக்கலனாலும் திட்டுற? நான் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? நம்ம வீட்டுக்கு வந்து போட்டு கொடு. சரி, வர்றேன். போலாமா? போலாம்.
ஆனா ஒரு கண்டிஷன். அதான் சொன்னேன், என்னன்னு சொல்லு. உங்க கூட நான் அங்க வருவேன், ஆனா என்னை நீங்க தொடக்கூடாது. உங்க விரல் கூட என் மேல படக்கூடாது. ஏன் ஏன் அப்படி? அப்படித்தான். உங்க மனசுல அந்த பொண்ணு இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு உங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன நீங்க தொடக்கூடாது. இல்லன்னா என் பேச்ச கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணணும். ரெண்டுமே என்னால பண்ண முடியாது. என்னது என்ன பண்ண முடியாது? நீ சொல்ற மாதிரி யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, உன்னை தொடாமலும் என்னால இருக்க முடியாது. நான் எப்பவும் போல உன்னை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படின்னா நான் அங்க வர மாட்டேன். சரி, நீ வரவே வேண்டாம். பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு தொடாமலோ கொஞ்சாமலோ என்னால இருக்க முடியாது. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுறதுக்கும் நான் ஆள் இல்லை. என் மனசுல இப்போ நீ மட்டும்தான் இருக்க. என் காதல் மொத்தமும் இப்போ உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறையோ அப்ப என் கூட வந்து இரு. அது வரைக்கும் மட்டும் இல்லாம என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை எப்பவும் போல லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது உனக்கு எப்போ புரியுதோ நீ அப்பவா. நான் கிளம்புறேன். இந்த வீட்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி எப்படி சொல்லி சமாளிக்கணுமோ நான் சமாளிச்சுக்கிறேன். எப்போ உனக்கு என்னோட காதல் புரியுதோ அப்போ நீ வந்தா போதும். நீ என் மேல இல்ல நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, என்னை ரொம்ப காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது எப்போ நிறைய வருதோ அப்போ நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தா போதும். நான் கிளம்புறேன். பாட்டிமா, பரபல மலர் கொஞ்ச நாளைக்கு இங்க உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டுமா? பரபல அது நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். அது உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா. இல்ல உங்க அக்காவும் அங்க இருக்கா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா கிட்ட நான் பேசுறேன், இங்க வந்துருவா. மலர் மட்டும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுமே. எனக்காக பாட்டிமா ப்ளீஸ், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். ஆ சரிங்க பரப்பல, இருக்கட்டும். என் பேத்தி இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பாரம் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பரப்பல. நானே தானே பாட்டிமா சொல்றேன் இங்க இருக்கட்டும்னு. ம் சரிங்க பரப்பல, சரி. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. எதுனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். ம் சரிங்க பரப்பல. சரி, நான் போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேம்மா. எதுவும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏத்தே மலரு, என்ன ஆச்சு? பிள்ளை கூட என்ன பிரச்சனை உனக்கு? அன்னைக்கு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஊரை விட்டு போகணும்னு நினைச்ச மாதிரி இப்போ வந்திருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை ஆச்சி, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. என்னமோ நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, பார்த்துக்க. சரி பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. பெரிய ஆளுக பேச்சு ஒன்றையும் காதை கொடுத்து கேட்கக்கூடாதுன்னதே இருக்குங்க இந்த காலத்து பிள்ளைங்க. எல்லாம் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. வர வர இவ போடுற காப்பிய வாயிலேயே வைக்க முடியல. என்ன குணத்தோடதையும் காப்பி போடுவாளோ, குடிக்கணும்னு நினைச்சு போடுவாளோ இல்ல கீழே ஊத்தணும்னு நினைச்சு போடுவாளோ. வந்துட்டா. என்ன அள்ளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்ல, பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வரேன்ட்டு போனேன். கோவமா வர்ற? கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? இல்லங்க, இந்த வெண்ணிலாவை கட்டின மாப்பிள்ள இருக்கான்ல. யாரு? மலர் வீட்டுக்காரரோட தம்பியா? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு என்னவா? என்னைய பார்த்து என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா அந்த பையன்? பையன் கிய்யன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. கல்யாணம் முடிச்ச ஆம்பளை அவரு வருன்னு மரியாதையா பேசி பழகு. ஆமா, காலேஜ்ல படிக்கிற பையன் தானே, அப்புறம் பையன் சொல்லாம? சரி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லு போ. சரி, இப்ப அவர் கூட என்ன பிரச்சனை உனக்கு? நான் பாட்டுக்கு செவனேன்னு மலர்கிட்டையும் மலரோட ஆட்சிக்கிட்டையும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. நடுவுல அந்த பையன் வந்துகிட்டு என் பிள்ளையெல்லாம் இழுத்து தெருவுல விட்டுட்டான். உன் பிள்ளை வீட்டுல தானே இருக்கா, அவர் எதுக்கு அவளை பிடிச்சி தெருவுல விட போறாரு? இல்லங்க, மலரு அவ வீட்டுக்காரர்கிட்ட கோச்சுக்கிட்டு இங்க வந்து இருக்கா. அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? காலையில கோலம் போட்டுட்டு இருக்கும் போது சுமதி சொன்னா, வள்ளி மணவாள வீட்டுக்காரி. ஆ சரி. அதான் என்ன விவரம், புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு நீயா வந்தியா இல்ல உன்கிட்ட கோச்சுக்கிட்டு உன் புருஷன் உன்னைய விரட்டி விட்டுட்டாரான்னு காட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த பையன் எங்க இருந்துதான் வந்தானோ. சரி. வந்து என்னைய பார்த்து கேட்காத கல்வியெல்லாம் கேட்டுட்டான். என் மைனி புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்தாலும் சரி இல்ல எப்படி வந்தாலும் சரி அவங்க சொந்தமா முடிவெடுத்து வந்திருக்காங்க. உங்களை மாதிரி உங்க பிள்ளைய மாதிரி உங்க பேச்ச காட்டுக்கிட்டு ஆடுறவங்க இல்ல எங்க மைனின்னு சொல்லி கண்ணா பின்னாடி பேசிட்டாங்க என்னைய. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காலங்காத்தால அங்க போய் எதுக்கு வம்பிழுத்த? கல்யாணம் முடிச்சு போன பிள்ளை திடீர்னு வந்து இறங்கி இருக்கா புருஷன் இல்லாம, என்ன எதுன்னு கேட்க வேண்டாமா? அப்படி பார்த்தா நம்ம வீட்டுல இருந்தே நம்ம பிள்ளை கல்யாணம் ஆன பிள்ளை புருஷனை விட்டுட்டு இங்க வந்து இருக்கு. தினமும் நம்ம வீட்டுல 10 பேர் வந்து நின்று காட்டா நீ சும்மா இருப்பியா? இப்ப என்ன, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இல்ல அவனுக்கு சப்போர்ட்டா?
ஏம்மா நம்ம வீட்லயே தீர்க்க முடியாம 1000 பிரச்சனை கிடக்கு, நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைன்னு தான் கேக்குறேன். அடுத்த வீட்டுல பிரச்சனையே கிடையாது. பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே மலர் வீட்டுக்காரர் வந்துட்டாரு அங்க இருந்து வண்டியை போட்டுக்கிட்டு. இந்த குழு குழுன்னு இருக்கும்லங்க, அந்த காப்பியை வாங்கிட்டு வாடியே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குடிப்போன்னு கூப்பிடுறாரு பொண்டாட்டிய. பிறகு என்ன, அப்புறம் அந்த பிள்ளை சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னு சொன்னேன். அப்படின்னு சுமதி தாங்க சொன்னா. அதை கேட்டுக்கிட்டே நானும் ஆச்சி கிட்ட போய் விவரம் விசாரிக்கலான்னு போனேன். சண்டையும் இல்ல ஒண்ணும் இல்ல போல. அப்படி சண்டைனா இப்படி புருஷன் பின்னாடியே வருவாரா? அதுவும் காப்பியை வாங்கிட்டு காலங்காத்தால. சரி, அப்ப சண்டை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுல, போய் வேலையை பாரு. குழம்பு தாளிக்கணும்னு போய் தாளி போ. அந்த மலருக்கு குழந்தைங்கிறவன் என்னைய பார்த்து காட்டுட்டான். வீட்டுல என்ன குழம்பு வச்சீங்க, வச்சீங்களா வைக்கலையா, அதையெல்லாம் விட்டுட்டு தான் இப்படி பொருள் பேச வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு. ஒரு சின்ன பையங்க என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம வாய்க்கு அந்த மாதிரி பேசிட்டான். நீ கருவேப்பிலை வாங்க போனவா அந்த சோழியை மட்டும் பாத்துக்கிட்டு வர வேண்டியதானே? அதான் அப்படித்தான் செஞ்சோன்னு இல்லாம தேவையில்லாத வம்பு எனக்கு. அது சரி, நம்ம வீட்டுக்கு வந்து வாச்ச மாப்பிள்ள அப்படி லட்சணமா இருக்காரு. அவர் ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்ட இப்படி பேச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேனா? என் பிள்ளைய கட்டினவருக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. மாமா வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஐஸ்வர்யா எங்க மாமா? அவ தூங்குறா. அல்லி அமைதியா பேசு. சரிங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்க. என்ன விஷயம், காலங்காத்தால வந்திருக்கீங்க? வீடு வாங்க போறதா சொல்லிட்டு இருந்தேன்ல மாமா. அது என்னமோ மாப்பிள்ள, ஊர் கடைசியில மனம் வாங்கி போட்டு வச்சிருந்தீங்கல்ல, கட்டத்தானே போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஐஸ்வர்யா மாசமா இருக்கல்ல மாமா, அதான் இப்போதைக்கு வாஸ்து பண்ணி வீடெல்லாம் கட்ட வேண்டாம், இன்னும் 1 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இங்க நம்ம தெருவுக்கு பக்கத்துல ஒரு நல்ல வீடு விலைக்கு வந்தது. ஊர் கடைசியில இருக்கிற மனையை கட்டிக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு ஊருக்குள்ள இருக்கிற வீடை வாங்கலாமேன்னு பாத்துட்டேன். அப்படியா? தேவையில்லாத வெட்டி வேலை. இல்லத்தே, நல்ல வீடு, நல்ல பெரிய வீடு, டபுள் பெட்ரூம் தான். ஆமா, டபுள் பெட்ரூம். எந்த மூளைக்கு காணோம்? நாங்க சின்ன குடும்பம் தானத்தே, எங்களுக்கு இதுவே அதிகம் தான். எங்களுக்கு ஒரு ரூம், எங்க அம்மாவுக்கு ஒரு ரூம். என்ன அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா இல்ல அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? டபுள் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், நல்ல பெருசா இருக்கு. அது போக பெரிய ஹால் ஒன்று இருக்கு, கிச்சனும் நல்ல பெருசா இருக்கு. ஊருக்குள்ளன்னா விலை அதிகமாவில் இருக்கும் மாப்ள. ஆமா மாமா, அங்க ஊர் கடைசியில வாங்கி போட்டிருந்த மனையை நல்ல விலைக்கு வித்துட்டேன். சரி, அது போக வீடு கட்டுறதுக்குன்னு தனியா காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதுவும் கொஞ்சம் இருக்கு. சரி, மீதிக்கு பேங்க் லோன் மூலமா பாத்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன் மாமா, அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஓஹோ, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு தான் மாமா வந்திருக்கேன். எப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கடைசியா இவங்கிட்ட சொல்லிக்கலான்னு வந்திருக்கீங்களா? நம்மளையெல்லாம் ஒரு ஆளா மதிச்சா தானே சொல்லுவாரு. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. சரி, இப்ப இந்த தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல மாமா, நாளைக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. பத்திரம் என் பேர்லயும் ஐசு பேர்லயும் பதியலான்னு ஒரு ஐடியா. ஆமா, அப்பதான் நாளைக்கு கடன் கட்ட முடியலன்னா பேங்க்ல என் பிள்ளையும் சேர்ந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தானே அழகா நாங்களே பெரிய வீடு கட்டி வச்சிருக்கோம். வந்து அதுல குடும்பத்தோட இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அழகா குடியிருக்கலாம். அதை விட்டுட்டு கடன் வாங்கி வீடு கட்ட போறாராம். அது என் பிள்ளை பேர்ல. நாளைக்கு கடனை கட்டலைன்னா என் பிள்ளையும் சேர்ந்துல நடுத்தருல இழுப்பாங்க. இதே வீடு கட்டுறவங்க எல்லாருமே கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க பண்ற வேலை. எங்களுக்கெல்லாம் அந்த தலையெழுத்து இல்ல. மாமா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் அனுப்ப முடியாது. மாமா, அவளை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். இருங்க மாப்பிள்ள, வாங்க வந்து உட்காருங்கன்னு சொன்னேன், அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஒரு மரியாதை பழக்கம்? ஏதோ 3வது மனுஷன் மாதிரி அங்கனக்குள்ளக்கையே நின்று தகவலை சொல்லிட்டு போறீங்க. சரிங்க மாமா, நான் உட்காடுறேன். ஐஸ்வர்யாவை கூப்பிடுங்க. என் பிள்ளை எல்லாம் கூப்பிட முடியாது, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. எழுப்ப எல்லாம் முடியாது என்னால. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்க கூட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் வர்றதுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. நாளைக்கு எங்க வீட்டுல விசேஷம், அப்படியெல்லாம் அவளை வெளியே அனுப்ப முடியாது. விசேஷமா? என்ன விசேஷம் மாமா? என் மக சின்னவளை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அப்படியா மாமா? இங்க நான் தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுங்க. மாமா, அப்படியா மாமா, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? ஆமா மாப்பிள்ள. மாமா, நான் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு தகவலும் சொல்லல. ஆமா, மூத்த மாப்பிள்ள, லட்சணமான மூத்த மாப்பிள்ள. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. மாமா, நான் வீடு வாங்க போற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலன்னு கோச்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிருக்கீங்க? அது பொண்ணு பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன் மாமா, ஒரேடியா கல்யாணத்தை முடிச்சுட்டே சொல்லியிருக்கலாம்ல. என்ன மாப்பிள்ள, பேச்சுல ஒரே நக்கல் தெரியுது. அப்புறம் வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளனா என் மச்சினிச்சிக்கு ஒரு விசேஷம் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வீடு வாங்க போறது கூட தான் எனக்கு தெரியல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஊர் கடைசியில வாங்கி போட்ட மனையை வித்துருக்கீங்க, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா?
இந்த பேங்க் லோனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நாளைக்கு பத்திரம் பதிய போறோம்னு இன்னைக்கு வந்து சொல்றீங்க. உங்களுக்கு என்னைய குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, நான் பண்ணது தப்பு தான். ஏதோ சின்ன பையன் விவரம் தெரியாம செஞ்சுட்டேன். நீங்க பெரிய ஆளு தானே, உங்களுக்குமா எந்த விவரமும் தெரியாது? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, அதனாலதான் சொல்லல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க ஐஸ்வர்யாவை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். என் பொண்ணையெல்லாம் உங்ககிட்ட காட்டுறாப்ல இல்ல. அவளை நீங்க பாக்குறது பேசுறது எல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா பேசாம நான் சொல்ற மாதிரி கேளுங்க. ஒரு குறையும் இல்லாத தங்கமான பிள்ளைய வச்சுக்கிட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள்ள கேட்காத பேச்சு இல்ல. நேத்து முளைச்ச காளான்ல இன்னைக்கு என்னைய பார்த்து கேள்வி கேக்குது. எல்லாம் உங்களாலதான். அதுவும் குமார் மாமியாருன்னு சொல்லி சொல்லி கேக்குறாங்க என்னைய. நீங்க என் மாமியார் தானே? ஆமா, பெரிய ஜனாதிபதி பதவி. இப்ப ஐஸ்வர்யாவை கூப்பிட முடியுமா முடியாதா? கூப்பிட முடியாது. சரி, அவகிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். அதான் அந்த தைரியம் தான். நீங்க போன் பேசும்போதெல்லாம் அவ எடுத்து எடுத்து பேசுறாள்ல, அந்த தைரியம் தான். அப்படியே போன்ல பேசியே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறாரு போல. அந்த பிள்ளை எந்திரிச்சதும் முதல்ல அவகிட்ட இருக்கிற போனை புடுங்கி சிம்மா வாங்கி தூரத்துல போடுங்க. என்ன மனுஷன், நாளைக்கு பத்திரப்பதிவா இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்காரு. இப்படி ஒரு குணங்கட்ட மனுஷனுக்கு கட்டி கொடுத்துட்டு தானே சீரழிகிறோம். சொல்றதையும் கேட்கறது இல்ல, தானாவும் தெரியறது இல்ல. தகுதி இல்லாத இடத்துல சம்பந்தம் பண்ணிட்டு ஒரே சீரழிவா தான் இருக்கு. எங்க கிளம்பிட்ட காலங்கத்தால? வேலை கிளம்பிட்டேன் மைனி. இந்நேரத்துல வா, 10 மணிக்கு தானே போவேன். இப்ப என்ன 2 நாளா 8 மணிக்கே கிளம்பிட்டு இருக்க? அதான் சொன்னேன்ல மைனி, கடையில எனக்கு மலர் நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கா. இனிமேல் நான் காலையில 8 மணிக்கெல்லாம் கடையை திறக்கணும். மலர் பொறுப்பு கொடுத்துருக்காளா? ஆமா, கடைக்கு முதலாளி மலர் அவங்க அண்ணன் தானே? அதெல்லாம் அப்போ. இனிமேல் கடைக்கு மலர் தான் முதலாளி. எப்பவுமே அவ தான் முதலாளி. அவங்க அண்ணன் அவளை ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. கடையில நிறைய புது புது மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறோம். இனிமேல் வேலை நிறைய இருக்கும். அதனால நான் 8 மணிக்கே போய் கடையை திறக்கணும். நைட்டு வர்றதுக்கும் நேரம் ஆகும். அது சரி, 8 மணிக்கே இப்படி நீ பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டேன்னா பிள்ளைய யார் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது? உங்களுக்கு 10 மணிக்கு தானே பேங்க், நீங்க கொண்டு போய் விடுங்க. என்னது? ஆமா மைனி, நீங்க வேலைக்கு 10 மணிக்கு தானே கிளம்புவீங்க. அதனால உங்க பிள்ளைய இனிமேல் நீங்களே ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க. என்ன பேசுற நீ? புரியலையா? உங்களுக்கு 10 மணிக்கு தானே பேங்க், இனிமேல் நீங்களே உங்க பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க. இல்லன்னா உங்க வீட்டுக்காரரு, அதான் எங்க அண்ணன், அவரை கொண்டு போய் விட சொல்லுங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியுது மைனி, கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, நல்லா தெரியுது. என்ன இவளே ரொம்ப திமிராட்டம் பேசிட்டு இருக்க? இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன், இதென்ன உங்க வீடா? ஆமா, என் வீடுதான். நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, நான் இந்த வீட்டுல பிறந்த பிள்ளை. உங்களுக்கே இது உங்க வீடுன்னா அப்ப எனக்கு இது யார் வீடு? அம்மா, என்ன நீ திமிரா என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்க? இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்த தைரியம்? யாரும் கொடுக்கல, நானா தான் உருவாக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத பாத்துக்கோ. ஒழுங்கா பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போ. என்னால முடியாது. 8 மணிக்கு நான் கடையை திறக்கணும். 8:45 மணி வரைக்கும்லாம் இருந்து வெயிட் பண்ணி உங்க பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட என்னால முடியாது. உங்களால கொண்டு போய் விட முடிஞ்சா கொண்டு போய் விடுங்க. இல்லைன்னா ஸ்கூல் வேன் நம்ம தெரு பக்கம் போகுது, ஃபீஸ் கட்டி ஸ்கூல் வேன்ல ஏற்றி விடுங்க பிள்ளைய. இல்லைன்னா அண்ணனை கொண்டு போய் விட சொல்லுங்க. இல்லைன்னா பிரைவேட் ஆட்டோ ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அது உங்க வசதிக்கு தகுந்தாப்புல நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொல்லிட்டேன், சாயங்காலம் பர்மிஷன் போட்டுட்டு நான் போய் பையனை கூட்டிட்டு வரமாட்டேன். அதுக்கும் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நான் இப்ப போனா வர்றதுக்கு நைட்டு 9:30 மணி ஆகும். நீ வாங்குற அந்த 8000 ரூபா சம்பளத்துக்கு முப்பிட்டு பேச்செல்லாம் உனக்கு அவசியம் இல்ல வளரு. இனிமேல் எனக்கு சம்பளம் 8000 ரூபாய் கிடையாது, டபுள் சேலரி. டபுள் சேலரியா? ஆமா, வேலை பொறுப்பு கூடுதுல, அதனால சம்பளமும் கூட. சம்பளத்தையும் வாங்கி எப்பவும் போல உங்க கையில கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இனிமேல் நான் சம்பளத்தை கையிலேயே வாங்க போறதில்ல. இந்த மாசம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல தான் இனிமேல் சம்பளத்தை போடுறதா சொல்லியிருக்கா மலரு. ஓஹோ, அப்படின்னா எல்லாம் அவ கொடுக்குற தைரியம் தான். அவ பேச்ச கேட்டுக்கிட்டு தான் நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. அப்படி இல்ல மைனி, வள்ளி என்ன இது வரைக்கும் கையில தான் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு கணக்கு அவர் எப்படி காட்டினாரோ எனக்கு தெரியல. ஆனா மலரு இப்ப கடன் வாங்கி தான் கடையை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால எல்லாத்தையும் கணக்கா கொண்டு வரணும்னு பாக்குறா. அதனால இனிமேல் எல்லாருக்கும் சம்பளம் அக்கௌண்ட்ல தான் ஏறும். எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல கொண்டு வரணும், கணக்குல கொண்டு வரணும் அப்படின்னு என்னென்னமோ நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அவகிட்ட தான் இனிமேல் எல்லாத்தையும் கத்துக்கிடணும். பேங்க் ஆபீசரான எனக்கு கணக்கு வழக்க பத்தி நீ சொல்லி கொடுக்காத. அப்படின்னா எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க மைனி. இந்தா கசகசன் பேசாத. பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நீ எங்கேயும் தொலைஞ்சு போ. முடியாது. என்ன கச்ச கச்சன்னு ஒரே சத்தமா இருக்கு? உங்க தங்கச்சி என்ன பேச்சு பேசிட்டு போறா தெரியுமா? என்ன பேசுனா? என்னையவே எதுக்கு பேசிட்டு போறா? பிள்ளைய இனிமேல் அவ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட மாட்டாளாம், கூட்டிட்டு வர மாட்டாளாம். ஒண்ணு நான் கொண்டு போய் விடணுமா, இல்லனா நீங்க கொண்டு போய் விடணுமா, இல்லனா ஸ்கூல் வேன்ல அனுப்பணுமா, இல்லனா ஆட்டோல அனுப்பணுமா? அந்த மகாராணி காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனா நைட் 9:30 மணிக்கு தான் வருவாளாம். அப்படியா சொன்னா? ஆமா, ரொம்ப திமிராட்டம் பேசிட்டு இருக்கா. இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வைங்க, அவன் அந்த வீட்ல இருக்கணுமா இல்லையாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும்.
அதனால அவன் இன்னைக்கு நைட் வந்ததும் அவளை நிக்க வச்சு என்ன ஏதுன்னு கேக்குறீங்க. என் தங்கச்சியா அப்படி பேசிட்டு போனா? எப்பா இப்பயாவது அந்த பிள்ளைக்கு புத்தி வந்ததே. இப்படியே அந்த பிள்ளை நல்ல புத்தியோட இருக்கும் போதே அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்ன? இல்லைன்னா மறுபடியும் மதினி பேச்சே வேத வாக்குன்னு மாறினாலும் மாறிடுவா. அவ இப்படி மனசு மாறி இருக்கும் போதே சூட்டோட சூட்டா கல்யாணத்தை பண்ணி அனுப்பிடணும். இல்லைன்னா இவ காலத்துக்கும் அவளை கட்டி கொடுக்க மாட்டா. என்ன செய்யலாம்? நல்லா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. எல்லாருக்கும் கரகநலம் எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க. குடும்பத்துக்குள்ள ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. மாத்தி மாத்தி நல்ல காரியமா தனமா நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பேரனுக்கு தாலி குறிச்சு கோக்குறதுக்கு நாள் பார்க்க சொன்னீங்க, பார்த்து கொடுத்தாச்சு, அதையும் நல்லபடியா முடிச்சிட்டீங்க. அப்புறம் ரிசப்ஷனுக்கு நாள் குறிச்சு கொடுக்க சொன்னீங்க, அதையும் கொடுத்தேன், அதுவும் நல்லபடியா முடிஞ்சு வச்சு. இன்னும் என்ன பிரச்சனை? ஆமா, மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு நடந்த நல்ல காரியம் மட்டும்தான் தெரியும். இங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தானே தெரியும். அப்படியெல்லாம் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்க போகுது? ஒரு வகையில நீங்க சொல்றது சரிதான். வெளியே இருந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல எங்க குடும்பத்துக்கு. ஆனா குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுனா என்ன செய்யறது? சொந்த ரத்தத்துக்குள்ளேயே ஒரே சண்டையும் பூசலுமா கிடக்குயா. என்ன ஏதுன்னு பாருங்க. சின்ன ஒரு ஜாதகமும் அவர் வீட்டுக்காரமா ஜாதகமும் நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதையா முதல்ல பாத்தீங்க? வீட்டுக்கு மூத்தவன் ஜாதகத்தை முதல்ல பாருங்க. இந்தாங்க. பெரியவருக்கு தான் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கு. என்ன ஏதுன்னு பாருங்க. ஆமா, கொஞ்சம் கரகநிலை சரியில்லை. அது எங்களுக்கே தெரியுது. அது என்ன ஏதுன்னு பாருங்க. எதனால அப்படி இருக்கு, என்ன செஞ்சா சரியா போகும் அதை பாருங்க. ஏதாவது கோயிலுக்கு போகணுமா, பரிகாரம் செய்யணுமா, அதை என்ன ஏதுன்னு பாருங்க ஐயா. வீட்டுல வரிசையா நல்ல காரியமா நடந்திருக்கே. குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா, வீட்டு பெரிய ஆளுங்க மட்டும் போயிட்டு வந்தோம். சரி, குலசாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல முறையில செஞ்சீங்களா? நல்ல முறையில படையல் போட்டு வந்தீங்களா? அதெல்லாம் நல்ல சிறப்பாக தான் செஞ்சுட்டு வந்தோம். ஒரு குறையும் வைக்கல. சரி சரி, நல்லது நல்லது. அப்படின்னா அந்த பக்கம் எதுவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற ஏதாவது கோயிலுக்கு நேர்த்திக்கடன் எதுவும் போட்டு விட்டு வச்சிருக்கீங்களாமா? அப்படி எதுவும் விட்டு போனதா எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்படிதாம்மா காட்டுது. ஏதோ தெய்வ காரியம் ஒண்ணு கடனா நிக்குது. குலசாமியை தவிர வேற எதுவும் கோயிலுக்கு வழக்கமா போறது உண்டா? ஆமா, போவோம். எங்க சொந்த ஊர்ல அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அங்க வருஷா வருஷம் திருவிழா நடக்கும், போவோம். பெண் தெய்வம். ஆமா, அம்மன், மாரியம்மன். கரெக்ட். பெண் தெய்வத்துக்கு தான் ஏதோ ஒரு கடன் நிக்குது. இப்ப உங்க பேரன் பெரியவருக்கு மன நிம்மதியே இல்ல, பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த பிரச்சனை ஒரு பொண்ணால தானே? ஆமையா, ஆமா. சரித்தே, ஏதோ ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு கடன் பாக்கி இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அது என்ன ஏதுன்னு உங்க குடும்பத்தார்கிட்ட கலந்து பேசுங்க. யாரும் எதுவும் நேர்ந்து வச்சுக்கிட்டு மறந்துட்டாங்களா என்ன ஏதுன்னு கேளுங்க. அப்படி எதுவும் நேர்ந்து வைக்கணும்னா அதை நான் தான் செய்யணும். இல்லைன்னா இந்த இவருக்கா, ஏய் பாப்பா நீ எதுவும் நேர்ந்து வச்சிருக்கியாத்தா? ஆஹா இல்லத்தா. ஐயா, நான் எதுவும் நேர்ந்து வச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. அவளும் இல்லைங்கிறா. அப்படின்னா என்ன செய்யறது? சரி, ஒன்னும் பரவாயில்ல. ஏதோ ஒரு பெண் தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடன் போட்டு அது விட்டு போச்சு. நீங்க உங்க சொந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னீங்கல்ல, அதை தவிர வேற ஏதாவது அம்மன் கோயிலுக்கு போய் வந்து இருந்திருக்கீங்களா? அம்மன் கோயிலுன்னா இந்த இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறது உண்டு. அதுவும் கூட இப்போத்தாயா போயிட்டு வந்தோம். சின்னவனுக்கு தாலி பறிச்சு கோக்குற விசேஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாங்கல்யத்தை மீனாட்சி அம்மன் பாதத்தில் வச்சு தான் எடுத்துட்டு வந்தோம். பெரியவனுக்கும் அப்படி தான் செஞ்சோம். அப்படின்னா இவ இந்த மீனாட்சி வழியில உங்களுக்கு எந்த கடனும் பாக்கி இல்ல. எனக்கு என்னமோ உங்க சொந்த ஊர்ல இருக்கிற அம்மன் கிட்டதே உங்களுக்கு கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் நேர்த்தி கடன் வச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை ஐயா. நான் என்ன செய்வேன்? அதாம்மா, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ணுங்க, குடும்பத்தோட எல்லாரும் கிளம்பி சொந்த ஊருக்கு போங்க. சரி தாயே, இந்த மாதிரி உனக்கு ஏதோ செய்யறோம்னு சொல்லி அது கடனா நிக்குது. அது என்னன்னு எங்களுக்கு ஞாபகம் இல்ல. அதை மனசுல வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளை போட்டு இப்படி சோதிக்காத அப்படின்னு மனமுருகி வேண்டுங்க. சரி. என்ன நேர்த்தி கடன் விட்டு போயிருந்தாலும் சரி, மறந்து போயிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு வந்துருங்க. அப்படியா? ஆமா, அவகிட்ட இருக்கிற கடன் தான் பிரச்சனைன்னா நீங்க குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சு படையல் போட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். அப்படியும் ஒன்னும் சரியா போகலைன்னா மேற்கொண்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பாப்போம். எனக்கு என்னமோ இதுதான் தோணுது. இருக்குமோ? எங்க அண்ணன் கிட்ட கேட்கணும், ஏதாவது நேர்த்தி கடன் போட்டிருக்காரா என்னன்னு. கேளுங்க. அவருக்கு எதுவும் ஞாபகம் இருந்ததுன்னா அதை செஞ்சுட்டு வாங்க. அப்படி அவருக்கும் எதுவும் ஞாபகம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்க. ஆத்தாளுக்கு நல்லா பட்டு கட்டி படையில போட்டுட்டு வாங்க. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பனி போல விலகிரும். ஆமா, அங்கேயும் இந்த மாசம் திருவிழாவுக்கு காப்பு கட்டிடுவாங்க. போவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கவே வேண்டாம், குடும்பத்தோட கிளம்புங்க. அப்படி சொல்றீங்களா?
அண்ணே வரட்டும், கேட்டுட்டு காரியமா அதை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஆமா, அதை செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரிங்க ஐயா, சரி, நீங்க சொன்ன மாதிரியே அப்ப செஞ்சு பார்ப்போம். ஆகட்டுமா, நல்லது. முதல்ல அதை செய்யுங்க.